அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வேல் இருக்க பைமை சேனலை எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நினைத்தாலே முக்தி அளிக்கக்கூடிய திருவண்ணாமலை தலத்தை பற்றி தாங்க. திருவண்ணாமலை தலத்தில் சில சுவாரஸ்யமான பதிவுகள் தெரிஞ்சுக்கலாம். இங்கு அமைந்திருக்கக்கூடிய லிங்கங்களை வழிபடுவதால் எந்தெந்த பலன்கள் தெரியுமாங்க. குறிப்பிட்ட ராசிக்காரர்கள் கிரிவலம் செல்லும் போது இந்த லிங்கத்தை வழிபட்டால் உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுங்க. இதுவரையுமே தடைபட்டு வந்து கொண்டு இருக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் எந்தவித தடையே இல்லாமல் இனியதாக நடைபெறுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கோ, அதனால் கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு ஜோதிட ரீதியான சந்தேகம் இருந்துச்சுன்னா ஜோதிடத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எல்லோருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு தடவையாவது சென்று தரிசிக்க வேண்டும்னு ஆசைப்படக்கூடிய கோவில்களில் ஒன்று தான் திருவண்ணாமலை தலம்னே சொல்லலாங்க. ஆன்மீக பூமியாக இந்த தலத்தை சொல்லப்படுதுங்க. திருவண்ணாமலை செல்வதற்கு கிரிவலம் செல்வதற்கோ மட்டும் இல்லைங்க, திருவண்ணாமலை சொல்வதற்கோ சிந்திப்பதற்கு கூட புண்ணியம் செய்திருக்க வேண்டும்னு தான் சொல்லுவாங்க. திருவண்ணாமலை பார்த்திங்கன்னா எத்தனை முறை நம்ம சொன்னாலும் கேட்டாலுமே சலித்து போகாதுங்க. திருவண்ணாமலை தலத்தினுடைய பெருமைகளை நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அப்படிப்பட்ட திருத்தலம் பற்றி பலரும் அறியாத அனைவரும் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய சில அற்புதமான தகவல்களை நம்ம ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாங்க. எத்தனையோ அதிசயங்கள்னு அற்புதங்களை உள்ளடக்கியதாக இருக்குதுங்க திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலுங்க. என்னதான் திருவண்ணாமலைக்கு நம்ம பல முறை சென்றாலுமே பல விஷயங்கள் திருவண்ணாமலை பற்றி தெரிந்தாலுமே அந்த கோவில் பற்றிய பல அற்புத தகவல்கள் பார்த்தீங்கன்னா வெளிவந்து கொண்டே தான் இருக்குதுங்க. அவற்றில் சில குறிப்பிட்ட விஷயங்கள் நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். எத்தனை விஷயங்கள் உங்களுக்கு தெரிகிறதோ என்பதே சரி பார்த்துக்கோங்க. தெரியாத விஷயங்களை பற்றி இனி நாம் தெரிஞ்சுக்கலாங்க. திருவண்ணாமலை தலம் பார்த்தீங்கன்னா நடுநாட்டு தலங்களில் முதன்மையாக இருக்குதுங்க. பஞ்சபூத தலங்களில் இது அக்னி தலமாக சொல்லப்படுது. நால்வராலும் பாடப்பட்ட தலமும் இதுதாங்க. எங்கிருந்து நீங்கள் நினைத்தாலும் முக்தி கொடுக்கக்கூடிய தலமாக தான் இந்த கோவில் சொல்லுவாங்க. இத்தலத்தில் பார்த்தீங்கன்னா திருப்புகழ், கந்த அனுபூதி, திருவெம்பாவை, திருமம்மானை, அருணாச்சல அஷ்டகன்னு போன்ற புனித நூல்கள் பிறந்திருக்குதுங்க. மூர்த்தி, தலம், தீர்த்தன்னு 3 வகை சிறப்புகளை கொண்டு இருக்குதுங்க இந்த ஆலயம். பிரம்மன் திருமாலின் ஆணவம் அளித்த தலமாக சொல்லப்படுது. அர்த்தநாரீஸ்வரர் கோலத்தில் இங்கு சென்று நாம் வழிபடலாம். இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபத்தின் மூலத்தலமாக சொல்லுவாங்க. ஆதார தலங்களில் இது மணிப்பூரக தலமாங்க. இத்தலத்தினுடைய மலையுச்சில ஏற்றக்கூடிய மகா தீபத்தால் உலக புகழ்பெற்ற தலம்னே சொல்லலாம். நகரினுடைய மையத்தில் பார்த்தீங்கன்னா மலையடிவாரத்தில் அண்ணாமலையார் ஆலயம் பார்த்தீங்கன்னா 24 ஏக்கர் நிலப்பரப்பில் பறந்து விரிந்து அமைஞ்சிருக்கு. ஆலயத்தில் மட்டும் 9 கோபுரங்கள் இருக்குதுங்க. கோபுரங்கள் அதிகம் கொண்ட ஆலயம் இது மட்டும்தான். இந்த ஆலயத்தில் உள்ளே பார்த்தீங்கன்னா 6 பிரகாரங்கள் அமைஞ்சிருக்கு. 142 சன்னதிகளும் 22 பிள்ளையார்கள், 306 மண்டபங்கள்னே 1000 தூண்கள் கொண்ட ஆயர்கால் மண்டபம். அதன் அடியில் பார்த்தீங்கன்னா பாதாள லிங்கம்னே 43 செப்பு சிலைகள், கல்யாண மண்டபம், அண்ணாமலையார் பாத மண்டபம்னு அமைந்த ஆலயம் இதுங்க. ஆலயத்துக்கு உள்ளே போனீங்கன்னா சிவலிங்க, சிவகங்கை தீர்த்தம்னு, பிரம்ம தீர்த்தம்னு 2 பெரிய குளங்கள் அமைஞ்சிருக்கு. கொடிக்கம்பம் அருகே பார்த்தீங்கன்னா செந்தூர விநாயகர் பிரம்மாண்ட கோலத்தில் காட்சியளிப்பார். பஞ்சலிங்கங்களும் 4 முகங்கள் கொண்ட பிரம்மலிங்கமும் இந்த கோவிலில் அமைஞ்சிருக்கு. காலபைரவருக்கு இந்த ஆலயத்தில் தனி சன்னதி இருக்குதுங்க. இங்கே தான் முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா இளைஞர் என்னும் பெயரில் 3 இடங்களில் நீங்கள் வணங்க பெறுவீங்க. அருணகிரியுடன் சவால் விட்டான் சம்பத்தாண்டான்னு சொல்லுவாங்க. அதற்காக முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா அருணகிரிக்கு கம்பத்தில் காட்சி அளித்திருக்காரு. இவர் தான் கம்பத்தினேனார் என்ற பெயரில் நம்ம வளைகாப்பு மண்டபத்தில் தூணில் பார்ப்போம். அருணகிரி வள்ளலான கோபுரத்தின் மீதேறி பார்த்தீங்கன்னா கீழே குதித்து உயிர் விட முயன்றிருக்காரு. கொண்டு பார்த்தீங்கன்னா அருள் புரிந்து திருப்புகழ் பாட வைத்திருக்காரு கோபுரத்தினேனாரோ. கோபுரம் அருகிலே பார்த்தீங்கன்னா சன்னதி, பிச்சை இளைஞர் சன்னதினே கிளி கோபுரமும் அமைஞ்சிருக்குதுங்க. காமதாகடம் நடக்கக்கூடிய சிவ ஆலயம் இது ஒன்றுதாங்க. ஆடிப்புறத்தில் ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா உண்ணாமலையம்மன் சன்னதி முன்னாடி தீமிதி விழா நடக்கூடிய ஒரு ஆலயம் இதுதாங்க. திருவிழா நாட்களில் திட்டிவாசல் வழியே உற்சவ மூர்த்திகள் வெளிவருவது இந்த ஆலயத்தில் மட்டும்தான் நடைபெறுதுங்க.
அருணகிரிக்கு விழா எடுக்கக்கூடிய ஆலயமாக இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா கிழக்கே கோபுரமாக 217 அடி உயரத்தில் வீரவலால கோபுரம்னு சொல்லுவாங்க. கிளி கோபுரம் பார்த்தீங்கன்னா 81 அடி உயரம் கொண்டதாக இருக்குது. தெற்கே திருமஞ்சன கோபுரம் 157 அடி உயரங்க. தெற்கு கட்டை கோபுரம், மேற்கு பெரிய கோபுரம், மேற்கு கட்டை கோபுரம்னு, வடக்கே அம்மணியம்மன் கோபுரம், வடக்கு கட்டை கோபுரம்னு கோபுரங்கள் நிறைந்த ஆலயமாகவும் இருக்குது. சிவபெருமானே பார்த்தீங்கன்னா அண்ணாமலையாக காட்சி தராரு. இதை காந்தமலைன்னு சொல்லுவாங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மலையை தரிசிக்க வருவோரே மீண்டும் மீண்டும் காந்தம் போல கவர்ந்து இங்கு வரவழைப்பதாகவும் சொல்லுவாங்க. கிருத யுகத்தில் இது அக்னி மலையாகவும், திரேத யுகத்தில் மாணிக்க மலையாகவும், வார யுகத்தில் தாமிர மலையாகவும் காட்சியளித்திருக்குதுங்க. இந்த கலியுகத்தில் பார்த்தாங்க கல் மலையாக காட்சியளிக்குது. மலையினுடைய உயரம் மட்டும் பார்த்தீங்கன்னா 2688 அடிங்க. இருவல பாதையினுடைய தூரம் மட்டும் 14 கிலோமீட்டர். இந்த பாதையில் 20 ஆசிரமங்கள், 360 தீர்த்தங்கள்னு பல சன்னதிகளும் அஷ்டலிங்கங்களும் அமைஞ்சிருக்கு. 26 சித்தர்கள் வாழ்ந்திருக்காங்க இந்த தளத்தில். அடிக்கு 1008 லிங்கங்கள் அமைந்துள்ள ஒரே கோவில் இதுதாங்க. மலையை ஒவ்வொரு இடத்துல நீங்கள் நின்று பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வகை தரிசனமாக 27 வகை தரிசனத்தினையும் நீங்கள் தரிசிக்கலாம். ஒரு முறை பார்த்தீங்கன்னா திருக்கைலாயத்தில் சிவபெருமான் பார்த்தீங்கன்னா ஆழ்நிலை தியானத்தில் இருந்திருக்காரு. அப்போது பார்த்தீங்கன்னா அவருடைய கண்களை அன்னை பராசக்தி பார்த்தீங்கன்னா விளையாட்டாக மூடியதால் இந்த பிரபஞ்சமே பார்த்தீங்கன்னா இருண்டிருக்கு. அனைத்து ஜீவராசிகளுமே துன்பத்திற்கு ஆளாகி தவித்திருக்காங்க. இதனால் ஏற்பட்ட பாவத்தை போக்க பூ உலகில் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுர கம்பை நதிக்கரையில் அன்னை காமாட்சியாக தவம் இருந்திருக்கா. ஒரு நாள் கம்பை நதி வெள்ளத்தில் தான் அமைந்த சிவலிங்கம் கரையாமல் இருக்க மார்போடு சேர்ந்து அணைத்து கொண்டா அன்னை காமாட்சியுமே. இதனால் அன்னையினுடைய பாவத்தை சிவபெருமான் பற்றினா நீக்கியிருக்காரு. ஐயனே, நீங்கள் எப்போதோ என்னை பிரியாதிருக்க தங்களுடைய திருமேனியில் எனக்கு இடப்பாகம் தந்தரல வேணும்னு சக்தி வேண்டிக் கொண்டா. அதற்கு சிவபெருமானும் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை சென்று தவம் செய்யன்னு உத்தரவிட்டிருக்காரு. அவ்வாறே உண்மையும் பார்த்தீங்கன்னா தவம் செய்திருக்கா. கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமியிலும் கிருத்திகையும் சேரக்கூடிய நாளில் மலை மீது பிரகாசமான ஒளி ஒன்று உண்டாகியிருக்கு. அப்போது மலையை நீங்கள் இடதுபுறமாக சுற்றிவான்னு அசுரரி ஒளித்திருக்கு. அதன்படி பார்த்தீங்கன்னா கிருவலம் சென்ற அன்னையும் அழைத்து தனது மேனியில் இடப்பாகத்தை அளித்து ஆட்கொண்ட சிவபெருமான் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் அர்த்தநாரீஸ்வரராக காட்சியளிக்கிறாரு. இதையும் நினைவு கூர்ந்தே அண்ணாமலையின் மகாதீபம் ஏற்றப்படுதுங்க. மலையளவு பயமாங்க. நரசிம்மர் பார்த்தீங்கன்னா இரணியனை வதம் செய்த போது அருகிலிருந்த சிறு பாலகனை பிரகலாதனை நரசிம்மனுடைய உக்கிரம் தாக்கவில்லையா. காரணம் இரணியன் மனைவி கர்ப்பமாக இருந்தபோது தாங்க. நாரதர் யோசனையின்படி கிருவலம் வந்தாளா. அப்போது பெய்த அழுத அமுத மலை துளி மலை மீது பட்டு அவள் வயிற்று பட்டிருக்கு. அது குழந்தைக்கு தக்க பலம் கொடுத்ததால தன் இரண்யன் மகன் பிரகலாதனுக்கு சக்தி கிடைத்திருக்குதுங்க. கிரிவலம் செல்ல நினைத்து ஒரு அடி எடுத்து வைத்தீங்கன்னா முதல் அடிக்கு ஒரு யாகம் செய்த பலன் உங்களுக்கு கிடைக்குங்க. 2ஆம் அடிக்கு ராஜசூய யோகம் செய்த பலனும், 3ஆம் அடிக்கு அனைத்து யோகங்களும் செய்த பலனும் உங்களுக்கு உண்டாகும். திருவண்ணாமலையில உச்சரித்தாலே 5 எழுத்து 3 கோடி முறை உச்சரித்த பலன் உங்களுக்கு உண்டாகும். மகாதீப தரிசனம் கண்டிங்கன்னா உங்களுடைய 21 தலைமுறையினருக்கு புண்ணியம் உண்டாகுங்க. கிரிவல பாதையில் உள்ள இடுக்கு பிள்ளையார் சன்னதிக்கு 3 வாயில்கள் நேர்கோட்டில் இருக்குது. அதன் வழியே நீங்கள் படுத்து எழிந்து வளைந்து தான் வெளிவர வேண்டுங்க. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா சிறப்பு மற்றொன்றாக சொல்லப்படுது. அஷ்டலிங்கங்கள் வழிபடுவதாங்க. இதனால் குழந்தை பேரு உண்டாகும், கருப்பை கோளாறுகள் நீங்குவதாக சொல்லப்படுது. மலையினுடைய கிழக்கே பார்த்தீங்கன்னா இந்திரலிங்கம், தென்கிழக்கே அக்னிலிங்கம்னு, தெற்கே யமலிங்கம், தென்மேற்கே பார்த்தீங்கன்னா வடக்கு குபேரலிங்கம், வாயுலிங்கம், ஈசன்யலிங்கம்னு அமைந்திருக்கு. இந்த 8 லிங்க தரிசனம் செய்வதால் கிரிவலம் முடிந்த ஏற்படக்கூடிய பலன்கள் அபரிவிதனே சொல்லலாம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்வான். அதே போல் இறைவனின் திருப்பாத தரிசனம் நமது முற்பிறவி பாவங்களை எல்லாம் தீர்த்து வைக்குமாங்க. திருவண்ணாமலையார் கோயிலில் நீங்கள் அண்ணாமலையார் பாதம் அமைஞ்சிருக்கு. கோவிலுக்கு உள்ளே கோபுரத்துக்கு வலதுபுறத்தில் தாங்க அண்ணாமலையார் பாதம் இருக்குது. அடிமுடி காணாத பரம்பொருளுடைய பாத தரிசனம் காண வேண்டி அடியர்களுக்கு அருளாருக்கோ மேற்கொண்ட கடும் தவத்தின் பயனாக தாங்க விஸ்வரூப மூர்த்தியாக அண்ணாமலையார் எழுந்தருளி இடத்துல அமைந்துள்ளதை நீங்கள் திருப்பாதத்தை கண்டு தரிசிக்கலாம். அண்ணாமலையோட பாதம் பார்த்தீங்கன்னா
தனி சன்னதியாக அமைஞ்சிருக்கு. கோயிலில் தரிசனம் செய்யக்கூடிய பக்தர்கள் தவறாமல் நீங்கள் பாத தரிசனம் செய்வது ரொம்ப நல்லதுங்க. பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வேலியிருக்க பயமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே 5 எழுத்து மந்திரமாகிய ஓம் நமச்சிவாய் என்ற மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. அனைவருக்கும் நன்றி.